Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருவள்ளூர் மாவட்டம் கொண்டக்கரை பகுதியில் இயங்கி வரும் வள்ளூர் அனல்மின் நிலையத்தில் இருந்து சாம்பல் கழிவுகளை கொண்டு வரும் லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரா செய்தியாளர் யுகேந்தர். வணக்கம் யுகேந்தர், போராட்டம் குறித்தான விவரங்கள். நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த கொண்டக்கரை குருவிமேடு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்தியன் ஆயில், அசோக் லைலாண்ட், ECCT என கண்டெய்னர் குடோன்களும் நிறைய இருக்கின்றன. இதில் ஒரு நாள் ஒன்றிற்கு 1000க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் இவ்வழியாக சென்று வருகின்றன. இந்நிலையில் வள்ளூர் தேசிய அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறப்படும் சாம்பல் கழிவுகள் லாரிகள் மூலம் அவ்வழியாக கொண்டு வருகின்றனர். அதுவும் அளவுக்கு அதிகமாக லாரிகள் மூலம் அந்த கழிவுகளை கொண்டு வருவதால் சாலை முழுவதும் சாம்பல் கழிவுகளாகவே கொட்டி செல்கின்றன. இதனால் கனரக வாகனங்கள் செல்லும் போது குடியிருப்பு பகுதிகளின் மேல் செல்வதால் அவர்கள் குடியிருப்பு வாசிகள் அங்கு வாழ முடியவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக கூட வாகனங்களை சிறைபிடித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மீண்டும் காவல்துறையினர் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இது போன்ற மாற்று இடத்திற்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இதே போன்று இன்று காலையும் தொடர்ந்து வாகனங்கள் வந்து செல்லுள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் வாகனங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதி முழுவதுமே வீடுகளில் குடிநீர் குடிக்க முடியாத அவல நிலையும், சமையல் செய்தால் கூட அடுத்த சில நிமிடங்களில் சாம்பல் கழிவுகள் வீடுகளுக்குள் புகுந்து வருவதாகவும், சிறியவர்கள் முதல் பெரியவர்களை மூச்சு கோளாறு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் இன்று வாகனங்களை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு மாற்று வழி ஏற்பாடு செய்து அவ்வாகனங்களை கழிவு கொண்டு வரும் வாகனங்களை வேறு வழியில் மாற்றி செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்றும் கூட மீஞ்சூர் போலீசார் வந்து போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். இதனால் மீஞ்சூர் திருவெற்றியூர் சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவாளருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. உடனடியாக இதனை மாற்றுப்பாதையில் மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.